வணக்கம். நாம் இந்த பதிவில் ஆசிரியர் தகுதி தேர்வுக்காக படித்து கொண்டிருக்கும் ஆசிரியருக்கான 3வது பதிவு இது. முதல் பதிவு 2வது பதிவும் கொடுத்துட்டேன். இது 3ஆம் பருவம், 5ஆம் வகுப்பில் 3ஆம் பருவம் நமக்கு 3வது பதிவாக வருது. நீங்கள் இந்த வீடியோவை பார்த்தாலே கவனமாக கேட்டாலே போதும், உங்களால் 3ஆம் பருவத்தை ஈஸியாக படிச்சிட முடியும். அப்படின்னா இந்த வீடியோவை பார்த்து படிங்க, உங்களுக்கு ஒரு பயனுள்ள பதிவாக இது இருக்கும். 3ஆம் பருவத்தில் இருக்கிற என்னென்ன பாடங்கள் நம்ம பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். புக்லேயும் பார்க்கலாம், அதே நோட்ஸாகவும் இருக்குது, அதையும் பார்க்க போகிறோம். நீங்கள் 5ஆம் வகுப்பு முடிஞ்ச பிறகு 6ஆம் வகுப்பு, 7ஆம் வகுப்பு, 8ஆம் வகுப்பு படிக்கணும். நீங்கள் ஃபஸ்ட்டு நான் முதல் டேர்ம் போடும்போதே சொல்லியிருந்தேன், 5ஆம் வகுப்பில் நிறைய கேள்விகள் வரும், 5ஆம் வகுப்பை படிங்க அப்படின்னு. ஏன்னா 5ஆம் வகுப்பு கம்மியான டாபிக் இருக்கும். 1ஆவதுலேருந்து 5ஆம் வகுப்புக்குள்ளே நீங்கள் சீக்கிரமாக படித்து முடிச்சிட முடியும். அதனால் அதை ஃபஸ்ட்டு படிச்சுட்டு திரும்ப லாஸ்ட்டாக எக்ஸாம் போகும்போது ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிக்கோங்க. 6th, 7th, 8th நீங்கள் மெயினாக படிக்கணும். கொஞ்சமாக சின்னதாக படிச்சுட்டே போனீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக சொன்னேன். 1 to 5th படிச்சிட்டிங்க அப்படின்னா அடுத்து 6th படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். 6ஆம் வகுப்பு நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா SGT 6th standard தமிழ், 6ஆம் வகுப்பு தமிழ்னு பிளேலிஸ்ட் இருக்கும். அதில் ஒவ்வொரு இயலாகவே தனித்தனியாக நடத்தியிருப்பேன், அதை நீங்கள் படிங்க. படிச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப மைன்யூட்டாக படிக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு லெசனை தெரிஞ்சுக்கிறதுக்காக படிக்கிற மாதிரி படிச்சிங்கன்னா கூட அதில் இருக்க இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு மனசில் பதிஞ்சிடும், ஈஸியாக ஆன்சர் பண்ணிட முடியும். ஒவ்வொரு இயலாக படிங்க. நான் முக்கியமான கேள்விகளை உங்களுக்கு போக போக தரேன். ஜூலை வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது. பொறுமையாக ரிலாக்ஸாக நீங்கள் நாடகம் பார்க்குற டைமில், பேசிகிட்டு இருக்க டைமில், அந்த டயத்தில் நிப்பாட்டிட்டு வீடியோவை கேட்டிங்கனாலே நீங்கள் பாஸ் பண்ணிடலாம். ரொம்ப இதுக்காக நீங்கள் ரொம்ப மெனக்கடணும், ரொம்ப டென்ஷன் ஆகணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது. 1 to 8th இருக்கிற புக்கில் என்னென்ன லெசன் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிற மாதிரி ரிலாக்ஸாக படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக போக போக நம்ம சீரியஸாக படித்து முடிச்சிடலாம். படிச்சுட்டு பாஸ் பண்ணிட முடியும் அப்படிங்கிறது என்னோடய நம்பிக்கை. இந்த நம்பிக்கை நல்லபடியாக நடக்கணும். இது இல்லாமல் நீங்கள் சைக்காலஜி படிக்கணும். சைக்காலஜி படிக்கணும் அப்படின்னா சைக்காலஜி பிளேலிஸ்ட் இருக்குது, அதில் போயிட்டு ஒவ்வொரு லெசனாக பொறுமையாக கேளுங்க. நல்லாவே புரியும் அந்த லெசன் உங்களுக்கு. புரிஞ்சிச்சு அதுக்கப்புறம் அதுலேருந்து கொஷின்ஸாக நீங்களே படிச்சுக்க முடியும். சிறுபஞ்ச மூலம்ங்கிற பாடல், செய்யுள், வாரி தந்த வள்ளல் அப்படிங்கிற உரைநடை, தலைமை பண்பு, இணைச்சொற்கள் இலக்கணமாகவும், அடுத்து கல்வியே தெய்வம்ங்கிற செய்யுள் பாடல் வரும். நீதியை நிலைநாட்டிய சிலம்புங்கிற உரைநடை, காணாமல் போன பணப்பை துணைப்பாடம், மயங்கொலி சொற்கள் கொடுத்துருக்காங்க. 3வது இயலில் அறநெறிச்சாரம் தான் பாடலாக வருது. அடுத்து புதுவை வளர்த்த தமிழ், புதுச்சேரியில் எந்தெந்த தமிழ் அறிஞர்கள்லாம் இருந்தாங்க அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. நன்மையே நலம் தரும் துணைப்பாடம், மரபு தொடர்களோட முடியுது. உங்களுக்கு 5ஆம் வகுப்பு வரைக்கும் நீங்கள் முதல்ல படிச்சுக்கோங்க, ஈஸியாக இருக்கும். சீக்கிரம் நீங்கள் 5ஆம் வகுப்பு வரைக்கும் படிச்சிட முடியும். 6ஆம் வகுப்பு ஒரே ஒரு ஸ்டாண்டர்டு படிக்கிற டயத்தில் நீங்கள் 1 to 5th படிச்சிட முடியுங்கிறதுக்காக தான் நான் ஃபஸ்ட்டு சொன்னேன். ஃபஸ்ட்டு வீடியோ போடும்போதே ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, மேம் மேக்ஸிமம் கொஷின் 5th, 6th to 8th தான் கேட்குறாங்க அப்படின்னு. அது உண்மை தான். ஆனால் நீங்கள் 5ஆம் வகுப்பு வரைக்கும் படிக்கிற டைம் ரொம்ப கம்மி, ஈஸியாக படிச்சிட முடியும். படிச்சுட்டு இப்போ நவம்பரில் நடந்த கொஷின் பேப்பர் எடுத்து பாருங்கள். தமிழில் மட்டுமே 1 to 5th 12 கேள்வி கேட்டிருக்காங்க. அதை நீங்கள் 1 to 5th நல்லா தெளிவாக படிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். படிச்சுட்டு நீங்களே எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். சரி, நாம் இப்போது இந்த பாடத்துக்கான பாடல் பார்க்கலாம். சிறுபஞ்ச மூலம் காரியாசான் எழுதின பாடல். கண்வனப்பு கண்ணோட்டம், கால்வனப்பு செல்லாமை, என்பனப்பு இத்துணையாம் என்றுரைத்தல், பண்பனப்பு கேட்டார் நன்றென்றல், கிளர்வேந்தன் தன்னாடு வாட்டான் நன்றென்றல் வனப்பு, வாட்டான் நன்றென்றல் வனப்பு. என்ன மீனிங் அப்படின்னா, கண்ணுக்கு அழகு என்ன அப்படின்னா, உங்களுக்கு கண் இருக்குது, கண்ணுக்கு மை தீட்டுறது தான் அழகு அப்படின்னு நினைக்கக்கூடாது. கண்ணுக்கு அழகு என்ன அப்படின்னா, இரக்கம் கொள்றது தான் கண்ணுக்கான அழகு. காலுக்கு அழகு பிறரிடம் பொருள் வேண்டி செல்லாமல் இருப்பது தான் காலுக்கு அழகு. ஆராய்ச்சிக்கு என்ன அழகு அப்படின்னா, இதான் கரெக்டான முடிவு இதான் அப்படின்னு உறுதியாக சொல்கிறது தான் ஆராய்ச்சிக்கு அழகு. இசைக்கு அழகு அதனை கேட்போர் நன்று என்று சொல்லுதல். அதே மாதிரி அரசனுக்கு என்ன அழகு அப்படின்னா, தன் நாட்டு மக்களை வருத்த மாட்டான் என்று பிறர் புகழ்வது தான் அரசனுக்கு அழகுன்னு எல்லாருக்கும் என்னென்ன அழகுங்கிறத சொல்லிடுச்சு இந்த சிறுபஞ்ச மூலம். சொன்னது யார்? நம்ம காரியாசான். 11 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று சிறுபஞ்ச மூலம். என்னென்ன மருந்தை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, கண்டங்கத்திரி, சிறுவழுந்துணை, சிறுமல்லி, பெருமல்லி, நெருஞ்சி ஆகிய 5 மூலிகை வேர்கள் உடல் நோயை தீர்க்கின்றன. அதுபோல் இந்நூலில் ஒவ்வொரு பாடலிலும் கூறப்படும் 5 கருத்துக்களும் என்ன செய்யும்? மக்களோட மனநோயை தீர்க்கிறதுக்கு இது பயன்படுது.
5 கருத்துக்கள் மக்கள் மனநோயை தீர்ப்பனவாக உள்ள நூல் எது அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லணும்? சிறுபஞ்ச மூலம். எழுதுனது யாரு? காரியாசான். சொற்பொருள் பார்க்கலாம். வனப்பு அப்படின்னா அழகு, கண்ணோட்டம்னா இரக்கம், இத்துணை அப்படின்னா இவ்வளவு, வேந்தன்னா அரசன், வாட்டான் அப்படின்னா வருந்த மாட்டான், பண்ணுனா இசை, பண்ணுனா இசை. வனப்பு சொல்லுக்குரிய பொருள் அழகு, வனப்புன்னா அழகு. நன்றென்றல் அப்படின்னா நன்று கூட்டல் என்றல். அடுத்து என்றுரைத்தல், என்று கூட்டல் உரைத்தல் என்றுரைத்தல். கண்ணுக்கு அழகு இரக்கம் கொள்ளுதல். பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க பாருங்க. கண்ணுக்கு அழகு என்னது? இரக்கம் காட்டல். காலுக்கு அழகு பிறரிடம் சென்று கேட்காமை. ஆராய்ச்சிக்கு அழகு இவ்வளவு தான் என உறுதி செய்து கூறுதல். இசைக்கு அழகு கேட்பவர் நல்லா இருக்குன்னு சொல்கிறது. அரசனுக்கு அழகு நாட்டு மக்களை வருத்தாமை. பாருங்கள், வாரி தந்த வள்ளல் அப்படின்ட்டு வல்வில் ஊரிய பற்றின ஒரு கதை. வறுமையில் வாடுற ஒரு புலவர் வந்து வல்வில் ஓரியவை பார்த்து நான் கடினமாக ரொம்ப வறுமையில் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவார். அவர் உடனே அந்த பரம்பரையே வந்து நல்லா சந்தோஷமாக இருக்கிற மாதிரியான நிறைய கொடைகளை கொடுத்து அனுப்புவார். அதுதான் இந்த லெசனு. எதுவும் இன்ஃபர்மேஷன் இல்லை. சரியான சொல்லை தெரிவு செய்க. பொற்காசு, பொன் கூட்டல் காசு தான் வந்து பொற்காசு. கொடைத்திறம் அப்படிங்கிறது கொடை கூட்டல் திறம், கொடை கூட்டல் திறம். களிறு என்பது யானையை குறிக்கும். தரணி இச்சொல்லின் பொருள் வந்து உலகம். தரணிங்கிற சொல் வந்து உலகம். போன தடவை வந்து உலகத்தை குறிக்காத சொல் எது அப்படிங்கிறதுக்கு மாற்றி கொடுத்துட்டேன். நீங்கள் இதை பார்த்துட்டு இப்படி இருக்குன்னு சொல்கிறீங்க பார்த்தீங்களா, அவங்க தான் உண்மையாகவே எனக்கு மிகப்பெரிய ஹெல்ப் பண்ணுறீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி அந்த மாதிரி சொல்கிறவங்களுக்கு. சோறு இச்சொல்லுடன் பொருந்தாதது எது? இங்கே பாருங்கள், பொருந்தாதது எது? கரெக்டாக படிக்கணும். உணவு, அமுது, அன்னம், கல். சோறுங்கிறதுக்கு பொருந்தாதது, கல்ங்கிற சொல் மட்டும்தான் பொருந்தாது. அடுத்து பேழை அப்படின்னா பெட்டியை குறிக்கும். மாறி அப்படின்னா மழை. வாயில்னா வாசல். ஆணை அப்படின்னா கட்டளை. இரவல்னா கடன். கடன் தான் வந்து இரவல். தலைமை பண்புங்கிற துணைப்பாடம். இதில் ஊர் தலைவர் வந்து ஒரு நிர்வாகியை தேர்ந்தெடுப்பார். அவர் வந்து யார் சிறப்பாக செயல்படுறாங்கங்கிறதுக்கு 3 போட்டி வைப்பார். அதாவது மக்களுக்கு பிடிச்சவங்களாக இருக்கணும், மக்களோட பொருளாதாரத்தை உயர்த்தணும், அது மட்டும் இல்லாமல் இரக்கத்தோடு இருக்கணும். அப்படிங்கும்போது ஒருத்தர் இலவசமாக கொடுப்பாரு, இன்னொருத்தர் அவங்களுக்கான பொருளாதார முன்னேற்றத்தை உயர்த்துறதுக்கு படிப்பு அது இல்லாமல் வாழ்க்கைக்கு தேவையான முக்கியமான விஷயங்களை சொல்லி தருவார். அதில் யார் சிறந்தவங்க அப்படிங்கிறத சொல்லி கொடுப்பாங்க. இலவசங்கள் எப்போதுமே நம்மளை முன்னேற்றாது அப்படிங்கிறதுக்கான ஒரு துணைப்பாடம். இது நல்லாயிருக்கும், வேணா படித்து பாருங்கள். கடைசியில் அந்த மக்களுக்கு மீன் பிடிக்கவே சொல்லி கொடுக்குறான் இல்லையா, மீனை கொடுக்குறத விட மீன் பிடிக்க சொல்லி கொடுக்குறது தான் சிறந்ததுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு கதை தான். படித்து பாருங்கள். அடுத்து இலக்கணம். இணைச்சொற்கள். இணைச்சொற்கள் அப்படிங்கிறது 3 வகைப்படும். என்னென்ன அப்படின்னு பாருங்கள். சின்னஞ்சிறியங்கிறது ஒரு இணைச்சொல். கண்ணும் கருத்துமாக, அடுக்கடுக்காக, வெள்ளை வெளியேறென, இரவு பகலாக, பச்சை பசேல், இது எல்லாமே வந்து இணைச்சொற்கள் தான். இணைந்து வர்றது இணைச்சொற்கள். பாருங்கள், 2 வார்த்தைகள் இணைஞ்சு வரும். சிறியங்கிறது இணைந்து தான் சின்னஞ்சிறியன்னு வந்திருக்கு. கண்ணும் கருத்துங்கிறது இணைஞ்சு தான் கண்ணும் கருத்தும். இரவு பகலுங்கிறது ஆப்போசிட்டு. இந்த மாதிரி ஆப்போசிட்டும் இணைந்து வரும். பச்சைங்கிறது இணைந்து பச்சை பசேல் என வருது. இப்போது இணைச்சொற்கள் எத்தனை வகைன்னு கேட்பாங்க. இணைச்சொற்கள் எத்தனை வகை? 3 வகை இருக்குது. இணைச்சொற்கள் 3 வகைகளில் இருக்குது. கண்ணும் கருத்தும், வாடி வதங்கி, ஈடும் எடுப்பும், ரெண்டுமே வந்து 2 வார்த்தையுமே சேம் மீனிங் தான் கொடுக்குது அப்படின்னா அது நேரிணை. ரெண்டுமே சேமாக கொடுக்குதுன்னா நேரிணை. எதிரிணை அப்படின்னா 2 வார்த்தையும் ஆப்போசிட் மீனிங் கொடுக்கும். இரவும் பகலும், அங்கும் இங்கும், வெற்றியும் தோல்வியும், 2 வார்த்தைகளுமே ஆப்போசிட் மீனிங்கில் இருக்குது அப்படின்னா அது வந்து 2 வார்த்தைகளுமே ஆப்போசிட் மீனிங்கில் இருக்குது அப்படின்னா அது வந்து எதிரிணை. இப்போ செரியிணை பார்க்க போகிறோம். பச்சை பசேல், வெள்ளை வெளிர், சின்னஞ்சிறிய, அடுக்கடுக்காக, இது வந்து செரியிணை. ஒரு வார்த்தை அதோட வார்த்தையை மேலும் மெருகூட்டுற மாதிரி அடுத்த வார்த்தை இருக்கும்போது அது செரியிணையில் சேரும். பச்சை பசேல் இன்னும் அதிகமாக்குதா, வெள்ளை வெளிர், சின்னஞ்சிறிய, அடுக்கடுக்காக அப்படிங்கிற இந்த வார்த்தையை தெளிவாக படிச்சுக்கோங்க. இது செரியிணையில் சேரும். செரியிணையில் சேரும்.
அடுத்து பானைகள் அடுக்கடுக்காக வைக்கப்பட்டிருந்தன. நேற்று வரை டேஷ் போல் இருந்தவர்கள் இன்று நட்புடன். நேற்று வரை எப்படி இருந்தாங்க? கீரியும் பாம்புமாக இருந்தவர்கள். தேர்வில் கண்ணும் கருத்துமாக படித்தால் வெற்றி பெறலாம். வாழ்வில் இன்பமும் துன்பமும் உண்டு. மன்ற விழாக்களில் எங்கள் ஆசிரியரின் பேச்சு ஈடும் எடுப்புமாக இருக்கும். அடுத்து இன்பமும் துன்பமும் அன்றும் இன்றும் அங்கும் இங்கும் உயர்வும் தாழ்வும் விண்ணும் மண்ணும்னு வரும் எதிரிணையில். பாருங்கள், பிற நாட்டு நாணயங்களை அறிவோம்னு கொடுத்துருக்காங்க. இந்தியானா ரூபாய், அமெரிக்கானா டாலர், இங்கிலாந்துனா பவுண்டு, மலேசியானா ரெங்கேட். அடுத்து இயல் 2ல் பாட்டு பார்க்க போகிறோம். அன்னையும் தந்தையும் தெய்வம், கல்வியே தெய்வம்ங்கிற பாடல் யாரோடதுன்னு கேட்பாங்க. பாரதி சுகுமாரன்கிறவர் எழுதியிருப்பார். பாடல் பார்க்கலாம். அன்னையும் தந்தையும் தெய்வம், இதை அறிந்திட வேண்டும் நீயும். கண்ணெனும் கல்வியும் தெய்வம், இதை கருத்தினில் கொள்வாய் நீயும். பொன்னையும் மண்ணையும் விஞ்சும் அந்த புகழும் நம்மை கொஞ்சும். பொன்னையும் மண்ணையும் விஞ்சும் அந்த புகழும் நம்மை கொஞ்சும். நன்மையும் மென்மையும் தோன்றும் நல நயமது நம்மை அண்டும். நன்மையும் மென்மையும் தோன்றும் நல நயமது நம்மை அண்டும். கல்வியை கற்றிட வேண்டும், அதை கசடர கற்றிட வேண்டும். வல்லமை பெற்றிட வேண்டும், நல் வளமதை எட்டிட வேண்டும். வல்லமை பெற்றிட வேண்டும், நல் வளமதை எட்டிட வேண்டும். கற்றிட கற்றிட யாவும் நல் கணக்கென நெஞ்சினில் கூடும். கற்றிட கற்றிட யாவும் நல் கணக்கென நெஞ்சினில் கூடும். வெற்றிகள் 1000 சேரும் புகழ் வெளிச்சமும் மேனியில் ஊறும். வெற்றிகள் 1000 சேரும் புகழ் வெளிச்சமும் மேனியில் ஊறும். விண்ணையும் அளந்திட வைக்கும், நம்மை விடியலாய் எழுந்திட வைக்கும். திண்ணையும் வசப்பட வைக்கும், மனதில் தெளிவினை செழித்திட வைக்கும்னு சொல்கிறாரு பாரதி சுகுமாரன். பாட்டை 2-3 தடவை படிச்சுக்கோங்க. எந்த வரியை வேணால் கொடுக்கலாம். போன டெட் எக்ஸாம் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டு வரி கொடுத்துருப்பாங்க, 2 பாட்டு வரி கொடுத்துருப்பாங்க. 2மே 5ஆம் புக்கில் இருக்கிற பாடல் தான், பார்த்துக்கோங்க. பாரதி சுகுமாரன். இதில் சொற்பொருள் பாருங்கள். விஞ்சும்னா மிகும், கசடர அப்படின்னா குற்றம் நீங்க, திண்மைனா வலிமை, அண்டும்னா நெருங்கும், ஊறும்னா சுரக்கும், செழித்திட அப்படின்னா தழைத்திட. இப்பாடலில் கல்வி குறித்த விரி சிந்தனையை தர்றாரு. இந்த பாடல் உங்களுக்கு எளிமையாக புரிஞ்சிருக்கும். கேள்வி பதில் பார்க்கலாம். கசடர இச்சொல்லின் பொருள் குற்றமடனா குற்றம் நீங்கவா, குற்றம் நீங்க. வளமதை அப்படின்னா வளம் கூட்டல் அதைன்னு வரும். வளம் கூட்டல் அதை தான் வளமதை. இது குற்றம் நீங்க. அடுத்து வெளிச்சம் இச்சொல்லின் எதிர் சொல் இருட்டு. அடுத்து உரைநடை நீதியை நிலைநாட்டிய சிலம்பு. கண்ணகி போயிட்டு மதுரையில் பாண்டிய மன்னன்கிட்ட நீதி கேட்குற சீன் தான் இது. இதில் எதுவும் இன்ஃபர்மேஷன் இல்லை. அவங்க அவங்களோட சிலம்பை உடைப்பாங்க. அவங்களோட சிலம்பு என்னது? அவங்க மதுரையை சேர்ந்தவங்க கிடையாது. மதுரையில் யார் இருக்காங்களோ அவங்களோட சிலம்பில் தான் முத்து இருக்கும். இந்த கோப்பெருந்தேவி இருக்காங்க இல்லையா, பாண்டியரோட ஒய்ஃப், அவங்களோட சிலம்பு தான் முத்துக்கள். கண்ணகியோட சிலம்பு மாணிக்கம். நானே கன்ஃபியூஸ் பண்ணி சொல்லிட்டேன் லாஸ்ட் டைமு. கண்ணகியோட சிலம்பு மாணிக்கத்தால் ஆனது. பார்க்கலாம். புறாவிற்காக தன் உடலையே தந்த மன்னன் யாரு? சிபி மன்னன். கண்ணகியின் சிலம்பு மாணிக்கத்தால் ஆனது. அறநெறி, அறம் கூட்டல் நெறி தான் அறநெறி. கால் கூட்டல் சிலம்பு காற்சிலம்புன்னு வரும். காற்சிலம்பு. தண்டித்தல் இச்சொல்லின் பொருள் ஒருத்தல். இந்த சொல்லோட பொருள் என்னது? ஒருத்தல். ஆ கூட்டல் ஊருங்கிறது எப்படி வரும்? அவ்வூர்னு வரும். இது நம்ம நோட்ஸில் பார்க்கலாம், ஈஸியாக இருக்கும், படிக்கலாம் நோட்ஸை பார்த்து. ஆ கூட்டல் ஊர் அவ்வூர்னு இருக்குது. தகுதி உடைய அப்படிங்கிறது தகுதியுடைய அப்படின்னு வரும். கல்வன் அல்லங்கிறத பிரித்தா கல்வன் கூட்டல் அல்லன். செங்கோல் அப்படின்னா செம்மை கூட்டல் கோல் தான் செங்கோல். இது காணாமல் போன பணப்பை அப்படிங்கிறது துணைப்பாடம். ஒரு வணிகர் அவரோட பணப்பையை காணடிச்சிடுவார். அதில் நிறைய பணம் இருக்கும். காணா போனது மறுநாள் தான் தெரியும். உடனே அரசர்கிட்ட சொல்லுவார், என்னோடய பணப்பையை மீட்டு தர்றவங்களுக்கு நான் ஒரு பணம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிடுவார். அதேமாதிரி 3 நாள் கழித்து ஒரு பாட்டி எடுத்துகிட்டு பணத்தை கொடுக்கும்போது இதில் நிறைய பணம் இருந்தது, குறைஞ்சிருச்சு, கம்மியாக தான் இருக்குது, நான் எப்படி கொடுக்கறது பணம், வெகுமதிலாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லும்போது அரசர் என்ன பண்ணிடுவார், உன்னோட பையில் நிறைய பணம் இருந்துச்சு இல்லையா, அப்போ இது உன் பையா இருக்காது, கொடு பணப்பைய அப்படின்னு வாங்கி வச்சிருவார். அதனால் நேர்மை நன்மை தரும் அப்படிங்கிற துணைப்பாட கதை தான் அது. அடுத்து மயங்குழி சொற்கள் கொடுத்துருக்காங்க. மயங்குழி சொற்களுக்குரிய எழுத்துக்கள் எத்தனை அப்படின்னு கேட்கலாம். 8 எழுத்துக்கள் இருக்குது.
8 எழுத்துக்கள் தான் வந்து மயங்கொலி சொற்கள். நவும் ர ர ழ ழ 3 ல 3 ந 2 ர இதெல்லாம் சேர்ந்தது தான் வந்து மயங்கொலி எழுத்துக்கள். இந்த எழுத்துக்களை சொல்கிறதுக்கு ஒழித்து பழக தான் கொடுத்துருக்காங்க. ஓட்டுநர் என்னென்ன வரணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி கடவுருக்கு செல்லும் வழி சிறப்பு லீ வரணும் வழின்னு வரும்போது. அதே மாதிரி கிளி அப்படிங்கும்போது பெரிய லீ வரணும். அடுத்து நீரில் துள்ளி விளையாடுகிறது வாழை. வாழைன்னா இந்தலை தான் வரணும், இந்தலை வரக்கூடாது, மேல் நோக்கு லகரம் வரக்கூடாது. தாய்ப்பசு இல்லாமையால் நாளடைவில் கன்று இழைத்து விட்டது. அந்தந்த மீனிங்குரிய எழுத்துக்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, அதுக்கு தான் இது கொடுத்துருக்காங்க. நடனம் என்பது ஒரு கலை, இந்தலை தான் வரணும். அடுத்து சோளம் என்பது ஒரு திணை. திணைக்கு 2 சொல்லினா. பெட்ரோல் என்பது ஒரு எரிபொருள். இந்த எரி போட்டிங்கன்னா எரிதல்னு அர்த்தம், தூக்கி போடுறது வரும். ஒட்டகம் என்பது ஒரு விலங்கு. தென்னை என்பது ஒரு மரம். இந்தரான வீரத்தை குறிக்கும். ஆற்றின் ஓரம் கரை. ஆடையில் இருப்பது கரை. மடியை குறிப்பது குரங்கு. மரத்தில் தாவுவது குரங்கு. பறந்து இருப்பது பறவை. அதே மாதிரி கூட்டு விண்ணப்பம் எழுதுதலும் வந்து 5th ஸ்டாண்டர்டில் தான் அறிமுகப்படுத்துகிறாங்க. அடுத்த பாடல் 3வது இயல் தொடங்குது. அறநெறிச்சாரம் பாடினது முனைப்பாடியார். அறநெறிச்சாரத்தோட ஆசிரியர் முனைப்பாடியார். பாடல் தூயவாய் சொல்லாடல் வன்மையும் துன்பம் ஆய பொழுதாற்றும் ஆற்றலும் காய்விடத்து வேற்றுமை கொண்டாட மெய்மையும் இம்மூன்றும் சாற்றுங்கால் சாலத்தலை. இம்மூன்றும் சாற்றுங்கால் சாலத்தலைங்கிறது முனைப்பாடியார் பாடின அறநெறிச்சாரம். காய்விடத்து அப்படின்னா வெறுப்பவரிடத்து, சாற்றுங்கால்னா கூறுமிடத்து, சாலன்னா மிகும், தலைன்னா முதன்மை. இது ஒரு அந்த சொற்பொருள் அப்படியே 2025 டெட்டில் இது அப்படியே பொறுத்துகையாக கேட்டிருந்தாங்க. கொஷின் பேப்பர் எடுத்து பாருங்கள், உங்களுக்கு தெரியும். 2025 டெட் எக்ஸாமில், போன டெட் எக்ஸாமில் இது அப்படியே கேட்டிருந்தாங்க. காய்விடத்து வெறுப்பவரிடத்து, சாற்றுங்கால்னா கூறுமிடத்து, சாலன்னா மிகும், தலைன்னா முதன்மை. குற்றம் ஏற்படாமல் பேசுதல், துன்பம் உண்டான போதும் மனம் தளராமல் இருத்தல், தம்மை வெறுப்பவரிடத்தும் வேற்றுமை பாராட்டாத உண்மை நிலை ஆகியவை 3 தான் மிக உயர்ந்த பண்புகளாகும். அடுத்து அறநெறி கருத்துக்களை கொண்ட வெண்பா வடிவில் இயற்றப்பெற்ற நூல் எதுன்னு கேட்டாங்கன்னா அறநெறிச்சாரம். இப்பாடல் சுருங்க சொல்லல், விளங்க வைத்தல் முதலிய அழகுகளை பெற்றிருக்கும். இந்நூலை எழுதியவர் முனைப்பாடியார். சொல் ஆடல் என்பதை பிரித்தால் சொல் கூட்டல் ஆடல், பொழுதாற்றும் என்றால் பொழுது கூற்றல் ஆற்றும், வேற்றுமை எதிர்ச்சொல் ஒற்றுமை, புதுவை வளர்த்த தமிழ் உரைநடை. புதுவை வளர்த்த தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு உரைநடை கொடுத்துருக்காங்க. இதில் முக்கியமான இன்ஃபர்மேஷன் நிறையா இருக்குது, கவனமாக பாருங்கள். பாண்டிச்சேரியில் பாரதிதாசன் அரங்கம்னு ஒன்று இருக்குது. புரட்சி கவிஞர் பாவேந்தர் என சிறப்பித்து கூடப்படுறது யார்? பாரதிதாசன். பாரதியார் எட்டயபுரத்தில் பிறந்தவர். ஆனால் விடுதலை போராட்ட காலத்தில் ஏறக்குறைய எத்தனை வருடம் பாண்டிச்சேரியில் இருந்தார் அப்படின்னா 10 வருடங்கள் புதுச்சேரியில் இருந்தார். புதுவையில் தங்கி இருந்துள்ளார். அப்போ தான் வந்து பாஞ்சாலி சபதம், குயில் பாட்டு, கண்ணன் பாட்டு இதெல்லாம் எழுதினதாகவும் சொல்லியிருக்காங்க. பாரதியார் கவிதை எழுதுவது போன்ற சிலை வந்து பாண்டிச்சேரியில் வைக்கப்பட்டுள்ளது. தந்தை பெரியார் தான் புரட்சி கவி என்ற பட்டத்தை யாருக்கு கொடுத்தாரு? பாரதிதாசனுக்கு கொடுத்தார். புரட்சி கவி என்ற பட்டத்தை பாரதிதாசனுக்கு கொடுத்தது பெரியார் தான் அப்படின்னு 5th புக்கில் இருக்குது. கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. 5th புக்கில் என்ன இருக்கோ அதை நான் கொடுக்குறேன். அழகின் சிரிப்பு, பாண்டியன் பரிசு, தமிழ் இயக்கம், குறிஞ்சி திட்டு, புரட்சி கவி, இசையமுது இதெல்லாம் வந்து நூல்கள். 72க்கும் மேற்பட்ட நூல்கள் யார் எழுதியிருக்காரு? பாரதிதாசன். சொல்கிறது எல்லாமே பாரதிதாசனை பற்றி தான். பாரதிதாசனின் பிசிராந்தையார் அப்படிங்கிற நாடக நூலும் ஒன்று. இது 33 நாடகங்களுக்கு மேலே எழுதியிருக்காரு. பிசிராந்தையார் உட்பட 33 நாடகங்களுக்கு மேலே எழுதியிருக்காரு. பாவேந்தர் பாரதிதாசன் பெயரால் தமிழக அரசு ஆண்டுதோறும் சிறந்த தமிழ் அறிஞர்களுக்கான விருது வழங்கி சிறப்பிக்குது. இது மட்டும் இல்லாமல் வாணிதாசன், புதுவை சிவம், தமிழ் ஒளி, பிரபஞ்சன் இவங்களுக்குலாம் என்ன ஊர்? பிரபஞ்சன். இவங்க எல்லாமே எந்த ஊரை சேர்ந்தவங்க? பாண்டிச்சேரியை சேர்ந்தவங்க. ஒவ்வொருத்தரை பற்றியும் சொல்ல போகிறாங்க. தமிழ், பிரெஞ்சு, ஆங்கிலம் முதலிய மொழிகள் அறிந்தவர் வாணிதாசன். ரமி என்னும் புனைப்பெயரில் எழுதிய இவருக்கு பெற்றோர் வைத்த பெயர் எத்திராசலு. அப்போ வாணிதாசனுக்கு 3 பேர். வாணிதாசன் நம்ம கூப்பிடுறது, உங்கள் அப்பா அம்மா எப்படி கூப்பிடுவாங்க? எத்திராசலுன்னு கூப்பிடுவாங்க. அவருக்கே ஒரு பேர் வச்சுக்கிட்டாரு. அதுதான் வந்து ரமின்னு ஷார்ட்டாக வச்சுக்கிட்டாரு. எத்திராசலு என்கிற அரங்கசாமியார் வாணிதாசன். இது மட்டும் இல்லாமல் இவருக்கு இன்னும் நிறைய பேர்கள் இருக்குது. பாரதிதாசன்கிட்ட
டியூஷன் போயிருக்காங்க இவங்கெல்லாம். கவிஞர் வாணிதாசனும் தமிழ் ஒளி புதுவை சிவம் இவங்க 3 பேரும் யாரோட ஸ்டூடெண்ட்டு? பாரதிதாசனோட மாணவர்கள். யார்? வாணிதாசன், தமிழ் ஒளி, புதுவை சிவம். அடுத்து பாரதியார் பிறந்த நாள் அன்று பாரதி நாள் இன்றடா பாட்டிசைத்து ஆடடா என்று பாடி ஆடினது யார்? வாணிதாசன். இது 2025 கேட்ட கொஷின். போன டெட் எக்ஸாமில் கேட்டாங்க. பாரதி நாள் இன்றடா பாட்டிசைத்து ஆடடா என்று பாடினது யார்? வாணிதாசன். எப்போ? பாரதியாரோட பிறந்த நாள் அன்னைக்கு. இந்த பாட்டு தான் அவருக்கு முதல் பரிசையும் பெற்று தந்திருக்கு. வாணிதாசனுக்கு புதுவை சிவத்திற்கும் கவிதை எழுத கற்றுத்தந்ததே யார்? பாரதிதாசன் தான். பாரதிதாசன்கிட்ட டியூஷன் படித்தது யார்? ஞாபகம் வச்சுக்கோங்க. வாணிதாசன், புதுவை சிவம், தமிழ் ஒளி இவங்க 3 பேரும். புலவர் தேர்வு எழுதி இருவரும் தேர்ச்சி பெற்றனர். யார்? புதுவை சிவமும் வாணிதாசனும். வாணிதாசனின் கொடிமுல்லை சிறப்பு வாய்ந்தது. வாணிதாசனோடது கொடிமுல்லை அப்படிங்கிறது. அடுத்து தமிழ் ஒளி பற்றி கொடுத்துருக்காங்க. சீறி அடித்து சுழன்ற அலைகளில் சிக்கிய ஒரு படகாய் தடுமாறி இழைத்து மடிந்த மகாகவிதன் சரிதம் உரைப்பேன் என்று பாரதியாரை பற்றி பாடியவர் யார்? கவிஞர் தமிழ் ஒளி. இந்த பாடலை கொடுத்து யாரை பற்றி இந்த பாட்டு சொல்லுதுன்னு கேட்கலாம். அப்படி இல்லாட்டி இந்த வரியை பாடினது யாருன்னு கேட்கலாம். தமிழ் ஒளி. சரி, தமிழ் ஒளியோட இயற்பெயர் என்ன? விஜயரங்கம். விஜயரங்கம்ங்கிறது தான் தமிழ் ஒளியோட இயற்பெயர். சிற்பியின் கனவு என்னும் மேடை நாடகத்தை படைத்தவர் யார்? தமிழ் ஒளி. அந்த நாடகம்தான் பின்னாளில் வணங்காமுடி என்னும் பெயரில் திரைப்படமாக எடுக்கப்பட்டது. அந்த வணங்காமுடியில் நடித்தவர் தான் யார்? சிவாஜி கணேசன். எல்லாமே 5ஆம் வகுப்பில் இருக்கிற தகவல்கள். வீராயி, கவிஞனின் காதல், நிலைபெற்ற சிலை என்னும் குறுங்காவியங்களை படைத்துள்ளது யார்? தமிழ் ஒளி. இந்நூல்களை பற்றிய திறனாய்வு சென்னை வானொலியிலும் திருச்சி வானொலியிலும் ஒளிபரப்பப்பட்டது. விஜயரங்கனோட நூல்கள் பற்றின திறனாய்வு சென்னை வானொலியிலும் திருச்சி வானொலியிலும் ஒளிபரப்பப்பட்டது. இவரது யாரோடது? தமிழ் ஒளி. விஜயரங்கன் என அழைக்கப்படும் தமிழ் ஒளியோட விதியோ வீணையோ என்னும் காவியம்தான் சிலப்பதிகாரத்திற்கு பின் தோன்றிய இசை நாடகமாக கூறப்படுகிறது. சிலப்பதிகாரத்திற்கு பின் தோன்றிய இசை நாடகம் எது? விதியோ வீணையோ என்னும் காவியம். இதை எழுதினது தமிழ் ஒளி. இவரது முன்னும் பின்னும் அணுவின் ஆற்றல் ஆகிய 2 பாடல்கள் தான். அவை மட்டுமல்லாமல் இவரது மாதவி காவியம் என்னும் நூல் கல்லூரி பாடமாக அமைந்துள்ளது. முன்னும் பின்னும் அணுவின் ஆற்றல் இதெல்லாம் தமிழ் ஒளியோடது. இது மட்டும் இல்லாமல் மாதவி காவியம்ங்கிற நூல் கல்லூரியில் பாடமாக வைக்கப்பட்டுள்ளது. அடுத்து திருமுருகன் பற்றி கொடுக்குறாங்க. இலக்கண சுடர் என அழைக்கப்படுறது யார்? திருமுருகன். ஈரா திருமுருகன். இவர் தனித்தமிழ் பற்றால் சுப்பிரமணியம் என்ற தன்னோட பெயரை திருமுருகன் என்று மாற்றிக்கொண்டார். திருமுருகனின் இயற்பெயர் சுப்பிரமணியன். இவர் எந்த ஊரை சேர்ந்தவர்? பாண்டிச்சேரியை சேர்ந்தவர். இவர் ஃபுல் பாடியையுமே டொனேட் பண்ணியிருக்காரு. முழு உடலையுமே டொனேட் பண்ணியிருக்காரு. கண் தானம் பண்ணுற மாதிரி ஃபுல் பாடியுமே டொனேட் பண்ண முடியும். அந்த மாதிரி டொனேட் பண்ணது யார் அப்படின்னா திருமுருகன். இலக்கண சுடர் என அழைக்கப்படும் திருமுருகன். வரலாற்று நூல்கள் பாவலர் பண்ணை என் தமிழ் இயக்கம் இதெல்லாம் இவரோட நூல்கள். யார்? திருமுருகனோட நூல்கள் என்னென்ன அப்படின்னா 17 தமிழ் பாட நூல்களும் ஆய்வு நூல்கள், வரலாற்று நூல்கள், பாவலர் பண்ணை, என் தமிழ் இயக்கம் இதெல்லாம் திருமுருகனோட நூல்கள். திருமுருகன் லெனின் தங்கப்பாவும் இணைந்து நடத்திய தெளிதமிழ் இதழ் இன்றும் தொடர்ந்து வெளிவந்து கொண்டிருக்கிறது. திருமுருகனும் லெனின் தங்கப்பாவும் இணைந்து நடத்தின இதழ் தான் தெளிதமிழ். அது இன்னமும் ரன்னிங்கில் இருக்குது. எழுத்தாளர் பிரபஞ்சனும் புதுவையில் தோன்றியவர் தான். எழுத்தாளர் பிரபஞ்சன் எங்கே தோன்றினவர்? புதுவையில். வானம் வசப்படும் என்ற நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது யாருக்கு கிடைச்சிருக்கு? பிரபஞ்சனுக்கு கிடைத்துள்ளது. பாட்டிசைத்து பாட்டு கூட்டல் இசைத்து முத்தமிழ் 3 கூட்டல் தமிழ் பொருத்தலாமா? பாரதிதாசன் என்ன வரும்? இருண்ட வீடு. தமிழ் ஒளி மாதவி காவியம். பாரதியார் பாஞ்சாலி சபதம். வாணிதாசனோடது கொடிமுல்லை. திருமுருகனோடது பாவலர் பண்ணை. அடுத்து நன்மையே நலம் தரும் அப்படிங்கிற துணைப்பாடமும் இருக்குது. மரபு தொடர் உணர்த்தும் பொருள்கள் பார்க்கலாம். தலையில் வைத்து கொண்டாடுதல் அப்படின்னா பெரிதும் மதித்தல்னு அர்த்தம். காணல் நீர் அப்படின்னா கிடைக்காத ஒன்று. இமாலய தவறு அப்படின்னா பெரிய தவறு. மரபு தொடருக்கான
மீனிங் சொல்கிறாங்க. கரை ஏறுதல் அப்படின்னா துன்பத்திலிருந்து மீளுதல். பஞ்சாக பறத்தல் அப்படின்னா அலைந்து திரிதல். அவசர குடுக்கை அப்படின்னா ஆராயாமல் செயல்படுதல். ஆகாயத்தாமரைனா இல்லாத ஒன்று. பித்தலாட்டம் அப்படின்னா ஏமாற்று வேலை. நாங்கள் டேஷ் உழவு தொழில் செய்து வருகிறோம். வாழையடி வாழையாக உழவு தொழில் செய்து வருகிறோம். அடுத்து பாருங்க, அவனுக்கு நடைமுறை அறிவு எதுவும் கிடையாது. அவன் ஒரு புத்தக பூச்சி. அவன் ஒரு புத்தக பூச்சி. பாரதிதாசன் கவிதை உலகில் என்னவாக பறந்தார்? கொடி கட்டி பறந்தார். கயிறு திருத்தல் அப்படின்னா என்ன அர்த்தம்? கயிறு திருத்தல் அப்படின்னா இல்லாததை சொல்லல் தான் கயிறு திரித்தல். ஓலை கிழிந்தது அப்படின்னா வேலை போய்விட்டது. முதலை கண்ணீர் அப்படின்னா பொய்யலுகை. குரங்கு பிடி அப்படின்னா விடாப்பிடி. நீர்மேல் எழுத்து அப்படின்னா மறைந்து போதல். இதுக்கடுத்து அன்பென்று கொட்டும் முரசே மக்கள் அத்தனை பேரும் நிகராம். இன்பங்கள் யாவும் பெருகும் இங்கு யாவரும் ஒன்றென்று கொண்டால். எனக்கு ஒருத்தவங்க மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. சரி, இதோட பாடம் முடிஞ்சிச்சு. 3rd term முடிஞ்சிச்சு. 5th வரைக்குமே முடிஞ்சிருச்சு. எனக்கு ஒருத்தவங்க மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. இதில் 5th-க்குள்ளே 2-3 நிறைய சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. பாடலோ இல்லை ஒரு லெசனோ எது மாறி இருக்குது அப்படின்னாலும் நான் நம்பர் கொடுத்துருக்கேன் இல்லையா, அந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஒரு ஃபோட்டோ எடுத்து அனுப்பினீங்கனாலே போதும், நான் ஆட் பண்ணி கொடுத்துருவேன். இது ப்ரொசீஜராக என்ன பண்ணோம் அப்படின்னா டிஆர்பி கேட்கணும். நாங்கள் இந்த புக் படிக்கணுமா, அந்த புக் படிக்கணுமா, எதுலேருந்து கேள்வி கேட்பீங்க அப்படின்னு கேட்டால் யாரும் ஆன்சர் பண்ண மாட்டாங்க. நாம் அவ்வளோ கஷ்டப்படுறதுக்கு என்ன மாறி இருக்கோ, பழசில் என்ன இருக்கோ புதுசில் என்ன இருக்கோ ரெண்டுத்தையும் சேர்த்து படிச்சுட்டு போயிடலாம் அப்படிங்கிறது என்னோடய கருத்து. உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு. எனக்கு இல்லை, படிக்கிற எல்லாருக்கும். நான் பேப்பர் ஒன்று எழுதலை, நான் டெட் எக்ஸாம் எழுதலை. படிக்கிறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்தினால தான் நான் இதை சொல்லிகிட்டு இருக்கேன். நிறைய பேர் படிக்காமல் இருக்காங்க. 10 வருஷம் கழித்து பாஸ் பண்ணவங்க கூட எவ்வளோ சந்தோஷமாக திரும்ப எஸ்ஜிடி எழுத போகிறாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? என் கூட இருந்தவங்க நிறைய பேர் 10 வருஷமாக எழுதுகிறாங்க, பாஸ் பண்ண முடியல. ஆனால் இப்போ பாஸ் பண்ணிவிட்டு எனக்கு ஃபோன் பண்ணி அவ்வளோ சந்தோஷமாக சொல்கிறாங்க, நீ புக் கொடுத்த, நான் பாஸ் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. புக்கை திருப்பி கொடு அப்படின்னு கேட்டால், இல்லை நான் எஸ்ஜிடி எழுத போகிறேன், நீ அதுக்கும் புக்கு கொடு, அப்போ நான் பாஸ் ஆகிடுவேன் அப்படின்றாங்க. அப்போது இத்தனை வருஷம் கழித்து எழுதினாலும் கண்டிப்பாக அவங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கிது இல்லையா? யாரோ ஒருத்தருக்கு சந்தோஷத்தை கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் சொல்கிறேன். நீங்கள் படிங்க. எழுதாமல் இருக்கிறவங்களையும் சொல்லி எழுத வைங்க. இன்னொரு 2 வருஷத்தில் எழுதுனீங்கன்னா பாஸ் பண்ணிட முடியும். இந்த டயத்தை யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி புக்கில் மாறி இருக்கிறதையும் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். நான் அதையும் சேர்த்து உங்களுக்கு சொல்லிடுறேன், நீங்கள் படிச்சுக்கலாம். இதோட இந்த பதிவு முடியுது. நன்றி, வணக்கம்.